வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்லிங் சேனல். இந்தியாவில் WWE ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு முதன்மை காரணம் ஜான் சீனா. அப்படிப்பட்ட ஜான் சீனா இன்னைக்கு தோற்று போயிட்டாரு அப்படிங்கிற போது கண்டிப்பாக நம்மளாம் எப்படி சந்தோஷமாக இருக்கோம்? கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது. த லாஸ்ட் டைம் மிஸ் நவ் ஜான்ஸ்னா இன்னைக்கு எண்ட் ஆகிட்டாருங்க. ஜான்ஸ்னா இன்னைக்கு எதுக்கு தோற்று போனார் குந்தர் கூட அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக WWE பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ஃபைனல் ஆப்பனண்டாக எக்கச்சக்க ரெஸ்லர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இட்ஸ் ஓகே, கடைசியாக வந்து LA Knight ஜே உசோ கூட ஓகேன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் குந்தர் பக்கம் போகும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு குந்தரை தான் அவங்க வந்து வின் பண்ண வைக்க போகிறாங்கன்னு. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லட்டா, WWE பார்த்தீங்கன்னா கடைசி மேட்சாக ஜான்சனாவுக்கும் குந்தருக்கும் நடத்தினது வெரி ராங் ப்ரோ. க்ரௌன் ஜோலில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடத்திருக்கணும். அதில் அவர் டேப் அவுட் பண்ணிட்டு போனாலும் ஓகே. சரிப்பா, அப்போ க்ரௌன் ஜோலில் நீ என்ன மேட்ச் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்கீங்களா? அந்த டைமில் குந்தர் கூட நடத்திட்டு இப்போ ஏஜே ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்காவுக்கும் கடைசி மேட்ச் நடந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், சீனாக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஃபைனல் மேட்சோட எண்டிங் எப்படி இருந்திருக்கும்? ஹீ இஸ் த ஃபெனாமினல். தன்னுடைய முழு திறமையை காட்டியிருப்பார். ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் குந்தர் கூட முடிஞ்சது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். பிகாஸ் குந்தர் வந்து ஜான்சனாவை தோக்கடிச்சிட்டாரு. ஜான்சனாக்கு ஒரு பேர் உண்டு, எஸ், நெவர் கிவ் அப். தலை ஒரு படத்தில் சொல்லுவார், ஞாபகம் இருக்குதா? இந்த உலகமே தோற்று போனாலும், தோட்டுன்னு முன்னாடி வந்து நின்று அலறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் கிவ் அப். தலை கூட கிவ் அப் பண்ணுவார், ஆனால் நம்ம தளபதி கண்டிப்பாக டேக் அப் பண்ண மாட்டார். அதுதான் நம்ம ஜான் சீனா. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதாவது ஜான்சனா வந்து நான் தோத்துட்டு டேப் அவுட் பண்ணார் தெரியுமா? அப்படி கையை வச்சு அப்படி டேப் அவுட் பண்ணதே இல்லை கடந்த 21 வருஷமாக. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் விட்டது இல்லைங்க. ஆனால் கடந்த 20 வருஷமாக தான் டேப் அவுட் பண்ணதே இல்லை. ஜான்சனாக்கு 2010க்கு அப்புறமா தான் த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற பேர் வந்தது. ஏன்னா அவர் தான் தோக்க மாட்டுக்காரப்பா. நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அடி நல்லா வாங்குவார், ஆனால் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு டேப் அவுட் பண்ண மாட்டார். அப்போ சீனாக்கு வந்தது த நெவர் கிவ் அப், த நெவர் கிவ் அப் ஜான் சீனா. அப்படிப்பட்ட ஜான்சனா இன்னைக்கு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கார்ப்பரேட் ட்ரிபிள் ஹைட்ஸ் தன்னுடைய கார்ப்பரேட் மூளையை காட்டிட்டாரு. சரி, தோக்கிறதுக்கு எதுக்குப்பா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச் இல்லை. ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச்சில் தோட்டு போட்டு அது ஓகே. பட் ஆனால் எதுக்கு அவரை நெவர் கிவ் அப்பை முறியடிச்சு கிவ் அப் பண்ணணும், நான் தோத்துட்டேன்னு சொல்லணும் அப்படின்னா, ஜான்சனா 2025 தான் பண்ணாத எல்லா விஷயத்தையும் பண்ணார். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனது, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், 17 டைம் சாம்பியன் ஆனது, ரியல் லைஃப் சாம்பியன், அண்ட் இதுவரைக்கும் பண்ணாத அந்த வில்லத்தனத்தை பண்ணது த ஹீலியரா. அண்ட் இதுவரைக்கும் பண்ணாத இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதுங்க? ஜான்சனா கடந்த 5 வருஷமாக சிங்கிள் கெரியரில் வெற்றி பெறாமல் இருந்தது. 2025 வின் பண்ணாரா? யா. மெயின் ஈவெண்ட் வின் பண்ணாரா? யா. ஆனால் ஒன்றே அவர் விட்டுட்டார், கிவ் அப் பண்ணது. அதையும் அவர் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு ட்ரிபிள் ஹெச் பண்ணி தான் குந்தரை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆக்சுவலி ஜான்சனா பார்த்தீங்கன்னா தோத்தது ஓகே, குந்தர் வந்து ஒரு நல்ல ரெஸ்லர் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் கிவ் அப் பண்ணதை யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ட்ரிபிள் ஹெச் தரப்புலேருந்து பார்க்கும்போது அவர் 2025 பண்ணாத எல்லாத்தையுமே பண்ணிட்டு போனோம், அதனால் அவர் கிவ் அப் பண்ணார். ஆனால் ரசிகர்களான நம்மளால் தான் அதை ஏற்றுக்க துளி கூட முடியலை. சரி, இது யாருக்கு ப்ளஸ் அமையும்னா குந்தருக்கு ப்ளஸ் அமையும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதே மாதிரி தான் கோல்டுபர்க்கு கூட முன்னாடி அதில் கிவ் அப் பண்ண வச்சார். ஸோ தன்னுடைய ஸ்லீப்பர் லாக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு காட்டினார். பவர்ஃபுல்லானதும் காட்டுவார், ஆனால் CM Punk ஜே உசோ கிட்டலாம் தோற்று போயிடுவார். அது என்னத்தை சொல்லுன்னு தெரியல. அதே மாதிரி தான் CM Punk கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கூட இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கண்டெண்டராக செலக்ட் ஆகி விளையாடிருந்தார். இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு பெரிய ஹோப் வரும்ல. ஏன்னா ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச்
ஆக்சுவலி ஜான்சனாவை குந்தர் கூட மோத வச்சு எதுக்கு தெரியுமா டேப்லெட் பண்ண வச்சாங்க? ஏன்னா ஜான்சனா இதுக்கு முன்னாடி டாமினிக்கே வீழ்த்திட்டாரு. இப்போ டாமினிக்கே வச்சுட்டாரு, குந்தரை விட்டுதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் பேசுவீங்கல்ல. ஆனால் கிவ் அப் பண்ணது கடந்த 21 வருஷத்தில். இதுக்கப்புறமா குந்தருக்கு ஒரு பேர் ஒன்றும்ல, என்னது? த நெவர் கிவ் அப்பையே கிவ் அப் பண்ண வச்சவர் குந்தர்னு. கடந்த 21 வருடமாக கிவ் அப் பண்ணாத ஒருத்தர் ஜான் சீனாவை கிவ் அப் பண்ண வச்சான் குந்தர். ஜான்சனா போகும்போது அந்த கிவ் அப் பண்ணதை பார்த்தீங்களா? ஒரு ஏதோ சும்மா தட்டி விட்டு பண்ணாருங்க. வலி தாங்க முடியாமல் என்னால் வலி தாங்க முடியல, ஐயோ நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை, சும்மா தட்டி விட்டாரு. அந்த தட்டுற மூமெண்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சு. போனா போட்டு பொழைச்சி போட்டு கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பொழைச்சி போங்க, இந்த மாதிரி பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டார் ஜான். கண்டிப்பாக நான் அந்த ரசிகர்கள் யாருமே ஏற்றுக்கலை அப்படிங்கிறது நினச்சனாலும் குந்தரோட நம்ம கெரியரையும் பார்க்கணும். குந்தர் WWE இதுக்கப்புறமா இதில் தோற்று போயிட்டானா அவரோட கெரியர் லோஸ், அவ்வளோதான், முடிஞ்சுது. குந்தரை பார்த்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர்னு சொல்ல முடியாது, த டாமினேட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜான்சனாவே கிவ் அப் பண்ண வச்சுட்டாரு. 21 வருஷமாக தோக்காத ஜான்சனாவே கிவ் அப் பண்ண வச்சுட்டாருனால குந்தரோட கெரியர் நல்லா இருக்கும். குந்தர் இன்னும் 20 வருஷம் ரெஸ்லிங் பண்ணுவாரோ, அந்த 20 வருடமும் நல்லா இருக்கும். அதனால தான் ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஜான்சனாவை கிவ் அப் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கான முழுக்க காரணமும் இதுதான். ஜான்சனா ரசிகர்களில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ண ட்ரை பண்ணார். ஆக்சுவலி இந்த ஜான்சனா கிவ் அப் பண்ணிட்டாரு, குந்தர் போயிட்டார். குந்தர் நிற்கவே இல்லைங்க ஸ்டேஜில். ஏன்னா நின்றார்னா ரசிகர்கள் பாட்டிலாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க போல இருக்குது. ஒருவேளை இந்தியாவில் ஜான்சனாவோடைய ஃபைனல் மேட்ச் இருந்து வைங்களேன், பேரல் கேட்டை தாண்டி உள்ளே வந்துருப்பானுங்க. அமெரிக்கன்ஸ்னால விட்டுட்டானுங்க, பேரல் கேட்டை தாண்டி வந்துருப்பானுங்க. இன்றைக்கி குந்தரை பொழந்து கட்டியிருப்பானுங்க. அதான் நசம், உண்மையிலே சொல்கிறேன், அதான் நசம். குந்தர் போயிட்டார். அதுக்கப்புறமா ஜான்சனா ரசிகர்களை சமாதானப்படுத்த பார்க்காரு. இல்லை எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஜான், கடைசியாக அவனுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லார். ஆக்சுவலி நானும் ரெஸ்லிங் கெரியரில் எத்தனையோ ரெஸ்லர்ஸோடைய எண்டிங்கை பார்த்துருக்கிறேன், தோற்று தான் போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜான்சனாக்கு ரசிகர்கள் எதிர்த்த மாதிரி இல்லை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் மார்க்கெட் அவுட் ஆகி போனாங்க. ரெக் ஃப்ளேராக இருக்கட்டும், ஷான் மைக்கேலாக இருக்கட்டும், தி அண்டர்டேக்கராக இருக்கட்டும், அங்கே தோத்தா ஓகே டாட்டா பாய் பாய் சி யூ. ஆனால் ஜான்சனா மாதிரி நான் எமோஷனல் மீம் பார்க்கல. இப்போ ரசல்மனியாவில் அண்டர்டேக்கர் தோத்தாலே அது தோத்தார். ஆனால் அவர் கண்டினியூ சண்டை போட்டார். அது தோற்றதுக்காக ரசிகர்கள் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அவருடைய எண்டிங் மேட்ச் நல்லா தானே இருந்தது. ஏஜே ஸ்டைல் கூட மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு தானே போனார். ஆனால் ஜான்சனாக்கு அப்படி இல்லையே, தோத்துட்டு போயிருக்காரு. அதுதான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆறாத வடுவாட்டி இப்போ வந்துடுச்சு. இதை எல்லாத்தையுமே ஜான்சனை சமாளிக்க பார்த்தாலும் இந்த அரங்கத்தில் முடியலைங்க. என்ன சமாளிக்கான்னு முடியலைங்க. உண்மையிலே நெவர் கிவ் அப் ஜான்சனா இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் குந்தருடைய வளர்ச்சி தான். ஆனால் ரசிகர்களோட மனசில் ஆறாள அலும்பு ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நானும் ஜான்சனா ரசிகர் தான். வருத்தமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது.